Good morning, students. Corporate Accounting 1 Unit 2 Redemptions of a Preference Shares illustration sum number 4 பார்க்குறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ டாபிக் என்ன லேர்ன் பண்ணுறோம்னா redemptions at par out of fresh issue. ஓகேங்களா? So Modern Fibers Limited has a part of its share capital as 5,000 redeemable preference shares of rupees 100 each. When the shares became due for redemption, the company decided that the whole amount will be redeemed out of a fresh issue of equal amount of equity shares of rupees 10 each. Show the journal entries in the books of the company. ஸோ இந்த இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா மாடர்ன் ஃபைபர் லிமிட்டெடுன்றவங்க அவங்க கிட்டக்க ஷேர் கேபிட்டல் இருக்குது. எப்படி இருக்குனாக்க 5,000 ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு ஒரு ஷேரோட ரேட்டு 100 ருபீஸுன்ட்டு அவங்கக்கிட்ட 5,000 ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. அப்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ ஷேர் கேபிட்டல் இருக்குது? 5,000 × 100 எவ்வளோ உங்களுக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5 lakh rupeesக்கு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது வென் த ஷேர்ஸ் பிகேம் டியூ ஃபார் த ரிடம்ஷன், ஸோ அந்த 5 lakh rupees ரிடம்ஷன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது இல்லையா, அதோடைய டியூ டேட்டு வந்துடுச்சு. ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சு இப்போ கம்பெனி அவங்களுக்கு ரீபே பண்ணணும். அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? ரீபே பண்ணி அவங்கள அனுப்பணும், வெளியில் அனுப்பணும். ஓகேங்களா? அந்த டேட் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி என்ன டிசைட் பண்ணுது, the whole amount will be redeemed out of the fresh issue. அந்த 5 lakh rupees whole amount இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம செட்டில் பண்ணலான்னாக்க ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணி அதுலேருந்து வர அமௌண்ட்டை அப்படியே ஆல்ரெடி ஓல்டு ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரிடீம் பண்ணி அப்படியே வெளில அனுப்பிடலாம். இந்த கம்பெனியில் எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் இந்த கேபிட்டலு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதையுமே தொடாமல் வெளிலேருந்து ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறோம். அதுலேருந்து அமௌண்ட் வரும். அந்த ஹோல் அமௌண்ட்டையுமே 5 lakh rupeesக்குமே ஷேரை இஷ்யூ பண்ணுறோம். அந்த அமௌண்ட் வருது, அப்படியே அந்த எக்ஸிஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிடீம் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு எக்ஸிஸ்டிங்காக அவங்கக்கிட்டக்க 5,000 × 100 எவ்வளவு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிடீம் பண்ண வேண்டியது 5 lakh rupees. இப்போ அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி என்ன, ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது வாங்கிடுறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? எந்த இஷ்யூ பண்ணுறாங்க, ஈக்விட்டி ஷேர் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது கம்பெனிக்கு என்ன வருது, இஷ்யூ பண்ணும்போது கம்பெனி அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷ் இஷ்யூ என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யூனிட்டில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? கம்பெனிக்கு ஷேர்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க, கம்பெனிக்கு அமௌண்ட் வருது, ஷேர் ஹோல்டர்ஸு ஷேர்ஸை வாங்குறாங்கன்னு போது கம்பெனிக்கு அமௌண்ட் வருது. அப்போது 5 lakh rupeesமே கம்பெனிக்கு வந்துடுச்சு. நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்ண உடனே 5 lakh rupeesம் வந்துடுச்சு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு இஷ்யூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்விட்டி ஷேர்ஸை எப்படி அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இஷ்யூ 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ₹10. இங்கே பாருங்கள், அவங்க அந்த ஃப்ரெஷ் இஷ்யூவை எந்த பேசிஸில் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesனா 50,000 ஷேர்ஸை அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupeesனாக்க எவ்வளவு, 50,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ 5 lakh rupeesக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது 5 lakh rupees அவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணி வாங்கிட்டாங்களா, ஒரு ஷேர் 10 ரூபான்னுட்டு 50,000 ஷேர்ஸை வெளியிட்டாங்க. அந்த 50,000 ஷேர்ஸும் 10 ரூபான்னுட்டு 5 லட்சம் ஷேர்ஸு கம்பெனிக்கு வந்தாச்சு. ஃப்ரெஷ் இஷ்யூ ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போது ரிடம்ஷன்ஸ் ஆஃப் அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டியூ டேட் வந்துருச்சு இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு கணக்கு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். எவ்வளோ டியூ அந்த ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணுன்ற அக்கௌண்ட்டை எழுதி வைக்கணும். ஓகே? ஸோ அதுக்கு என்ன அக்கௌண்ட் வரும் உங்களுக்கு நல்லா தெரியும், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ரிடம்ஷன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் அட்டு பார்க்கு. ஓகேங்களா? ஸோ ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, அட்டு பார்க்கு 5 lakh rupees கொடுக்கணும். ஓகேங்களா? யாருக்கு கொடுக்கணும், ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய என்னது இது, டியூ. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது டியூக்கு கணக்கு எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க,
ஃப்ரெஷ் ஷேர் இஷ்யூ பண்ணி அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாங்களா, அடுத்து தர வேண்டியதுக்கு அக்கௌண்ட் போட்டாங்களா, இப்போ என்ன பண்ணணும், அந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் எக்ஸிஸ்டிங் அதாவது ஓல்டு ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, பேமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் உங்களுக்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 5 lakh rupees செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. பீங் த பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட் டியூ டு த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.